அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 27/10/2025 ஐப்பசி மாதத்தின் 10ஆம் நாள் திங்கட்கிழமையில் கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். இந்த கந்த சஷ்டி நாளை பற்றி நிறைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பல எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகள் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் முருகனை நம்பி மனதார செய்யுங்க. முருகனின் அருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர இன்று நடக்க இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வியில் பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்பினாலும், இன்று இரவு, நாளை காலை, நாளை மதியம், நாளை இரவு அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சூர சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். அந்த குளியல் தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே காலை குளியல் தாந்திரிகத்தை பதிவு செய்திருக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது மாலை சம்ஹாரம் முடிந்த பிறகு கண்டிப்பாக குளிக்கணும். மௌன விரதம் இருந்தாலும் சரி, இல்லை விரதம் இருக்கிறவங்களாலும் சரி, இல்லைனா விரதம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சம்ஹாரம் முடிந்ததும் எப்படி நம்ம கிரகணம் முடிஞ்சதும் வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிப்போம், அதை மாதிரியே நீங்கள் வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிங்க. எங்கள் வீடு பெரிய வீடுங்க, துடைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மூலைகள்லையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை தெளித்து விட்டு நிலைவாசல் பகுதியை மட்டும் தொடச்சி விடுங்க. குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேர் அல்லது சந்தனம் அல்லது பன்னீர், இந்த 3 பொருளில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்து குளித்தால் துன்பங்கள் நீங்கும், பிரச்சனைகள் குறையும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். ஒவ்வொரு மூலைகள்லையும் இதே போலவே ஒரு சிறிய சோம்பு எடுத்துக்கோங்க. அந்த சோம்பில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் சந்தனம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெட்டி வேர் போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இருக்கிறத கொண்டு மனநிறைவோடு பூஜை செய்யுங்க. அந்த தண்ணீரை உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. துன்பம் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.